உலகின் மிக அழகான தேசம் அது. 3/5 மலைகளும் 4/1 காடுகளும் கடல் நீர் ஏரிகளும் நிறைந்த கண்கவர் தேசம். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று ஆட்டிப்படைத்த காலகட்டத்தில் அந்நாட்டின் அப்போதைய பிரதமர் ஆனா சோல்பர்க் தனது குடும்ப உறுப்பினர்களுக்காக விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். அந்நாட்டின் கொரோனா கட்டுப்பாடுகளின்படி 10 பேர் மட்டுமே கூடுவதற்கு அனுமதி உள்ளது என்பதாலும் ஒரு மலை ரெசார்ட்டில் நடந்த இந்த விருந்து நிகழ்ச்சியின் போது தனிமனித இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்பதாலும் அவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனை மக்களுக்கு விடுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே செயல்படுத்தினர் அதிகாரிகள். இப்படி சாமானிய மக்களும் சர்வ அதிகாரம் படைத்த பிரதமரும் சட்டத்தின் முன் சமம் என ஒன்றாக பாவிக்கும் நாடு நார்வே. நோபல் பரிசுகளை வழங்க வேண்டும் என்று கருதிய ஆல்ஃபிரட் நோபல் எல்லா நோபல் விருதுகளும் ஸ்வீடனிலிருந்து வழங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வேயிலிருந்து வழங்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆல்ஃபிரட் ஏன் நார்வேயை தேர்ந்தெடுத்தார் என்பது இன்றளவும் புரியாத புதிராக இருக்கிறது. இதனால்தானோ என்னவோ உலகின் எந்த பிரதேசத்தில் போர் நடந்தாலும் உடனே அங்கே சென்று சமரசத்தில் ஈடுபடுகிறது நார்வே. தனக்கு துளியும் சம்பந்தமில்லாத இலங்கையில் போர் நடந்தபோது தானே ஓடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது நார்வே. இதேபோல போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு $1 பில்லியன் நிதி உதவி வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. உலகில் மக்கள் மிக மகிழ்ச்சியாக வாழும் நாடுகள் என ஆண்டுதோறும் வெளியிடப்படும் பட்டியலில் நார்வே முதல் 5 இடங்களில் ஒன்றை பிடித்து விடுகிறது. நிறைவான கல்வி, சுகாதாரம் என மக்களின் நலனே அங்கு பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இப்படி தன் மக்கள் நலன் மட்டுமின்றி உலக மக்களின் நலனையும் கருத்தில் கொண்ட நாடு நார்வே. 3,85,207 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட நார்வேயில் 2022ஆம் ஆண்டு கணக்கின்படி 54 லட்சம் பேர் வசிக்கின்றனர். ஸ்வீடனுடன் 1619 கிலோமீட்டர் நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நார்வேயின் கிழக்கு பகுதியில் ஸ்வீடனும் ரஷ்யாவும் எல்லைகளாக இருக்கின்றன. மேற்கு மற்றும் தெற்கில் நார்வீஜியன் கடலும் வடகோடி பகுதியில் பின்லாந்தும் அமைந்திருக்கின்றன. உலகின் மிக நீளமான கடற்கரையை கொண்ட நாடு நார்வே. அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருப்பதால் கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையாகவே இருக்கிறது. கிமு 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே நார்வேயில் மனிதர்கள் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போதைய மக்கள் வேட்டையாடுதல் மற்றும் மீன் பிடித்தலை பிரதானமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். கிமு 6000 முதல் 2500ஆம் ஆண்டு வரை நார்வேயில் குடியேறிய இந்தோ ஐரோப்பியர் அங்கு விவசாயத்தை அறிமுகப்படுத்தினர். கிபி 8ஆம் நூற்றாண்டில் நார்வே தேசத்தை வைக்கிங்குகள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். கிட்டத்தட்ட 250 ஆண்டு காலம் நார்வே வைக்கிங்குகளின் பிடியிலேயே இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவின் பல பகுதிகள் மீது படையெடுத்து அவற்றை தங்களது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்த வைக்கிங்குகள் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக உறவையும் மேம்படுத்தி இருந்தனர். அந்த சமயத்தில் இங்கிலாந்து பகுதியை ஆண்டு வந்த ஆல்ஃபிரட் என்னும் மன்னனை வைக்கிங்குகள் விரட்டி அடித்ததும் அந்த மன்னன் ரொட்டி சுட்ட கதையும் வரலாற்றில் பிரபலமாக கூறப்படுகிறது. ஒரு சிறு படை அணியுடன் கிராமம் ஒன்றில் தஞ்சம் புகுந்த ஆல்ஃபிரட் முதிய பெண்மணி ஒருவரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். ஒரு நாள் ரொட்டி சுட்டுக் கொண்டிருந்த பெண்மணி மன்னனை பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார். அப்போது எதிரிகளை வெல்வது குறித்து பல்வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்த மன்னன் ரொட்டிகளை கருக விட்டதால் மூதாட்டியிடம் திட்டு வாங்கியதாகவும் அந்த கதையில் கூறப்பட்டுள்ளது. பின்னாளில் அவன் போரில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது தனி கதை. கிபி 872ஆம் ஆண்டில் நடைபெற்ற போருக்கு பின் ஹாரல்ட் ஃபேர்ஹேர் என்பவர்
பல பகுதிகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்றிணைந்த நார்வேயின் முதல் அரசராக பதவியேற்றார். 11ஆம் நூற்றாண்டில் நார்வேயில் கிறிஸ்தவ மதம் பரவத் தொடங்கியது. நார்வேயின் முதல் கிறிஸ்தவ அரசராக செயின்ட் ஓலவ் ஹாக்கான் த குட் உருவெடுத்தார். 1000 முதல் 1300ஆம் ஆண்டுகளில் நார்வேயின் மக்கள் தொகை மெதுவாக பெருக ஆரம்பித்தது. 14ஆம் நூற்றாண்டு நார்வேயின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் நார்வேயின் வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது. அமைதியும் வளமும் நிறைந்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் கொள்ளை நோயால் மக்கள் மடிந்த சம்பவமும் நிகழ்ந்தது. நாடு முழுவதும் பரவிய கொள்ளை நோயால் மக்கள் தொகையில் பாதி பேர் உயிரிழந்தனர். 1814ஆம் ஆண்டில் ஸ்வீடனுடன் இணைந்த பகுதியாக நார்வே மாறியது. 1905ஆம் ஆண்டு நார்வே ஸ்வீடனிடமிருந்து சுதந்திரம் அடைந்த நிலையில் டென்மார்க்கின் கால் நார்வேயின் மன்னராக பொறுப்பேற்றார். 1913ஆம் ஆண்டில் நார்வேயில் பெண்களுக்கான வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது. அமெரிக்காவில் 1920இலும் இங்கிலாந்தில் 1928இலும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட நிலையில் வளர்ந்த நாடுகளுக்கு முன்னதாக தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்தது நார்வே. இதனால் அரசியலில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கத் தொடங்கினர். முதலாம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் நார்வே, ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் எந்த அணியையும் ஆதரிக்காமல் நடுநிலை வகிப்பது என முடிவெடுத்தனர். 1929ஆம் ஆண்டில் முதல் உலகப் போரால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் நார்வேயும் சிக்கியது. வர்த்தகம், ஏற்றுமதி மற்றும் வங்கிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தன. வேலையில்லாத திண்டாட்டம் தலைவிரித்து ஆடியது. 1939ஆம் ஆண்டு வரை இது நீடித்தது. இரண்டாம் உலகப் போரிலும் நடுநிலை வகிப்பதாகவே நார்வே அறிவித்தது. இதையடுத்து 1940ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஜெர்மனி படைகள் நார்வேயை தாக்கின. அரச குடும்பமும் அரசு அதிகாரிகளும் பிரிட்டனுக்கு தப்பி ஓடினர். இந்த நிலையில் அன்றைய காலகட்டத்திலேயே லண்டனில் நாடு கடந்த நார்வே அரசு உருவாக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட விட்குன் குவிஸ்லிங் தன்னை நார்வேயின் அரசராக அறிவித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கடந்து 1945ஆம் ஆண்டில் நார்வேயிலிருந்த ஜெர்மன் படைகள் சரணடைந்தன. அதுவரை பிரிட்டனில் இருந்த 7ஆம் ஹாக்கான் மன்னர் மீண்டும் நார்வே திரும்பினார். அதன் பின்னர் குவிஸ்லிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. போரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கடுமையான உழைப்பால் 3 ஆண்டுகளில் போருக்கு முந்தைய பொருளாதார நிலைக்கு திரும்பியது. நார்வேயில் நள்ளிரவிலும் சூரியனை காண முடியும். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு என நார்வே அழைக்கப்படுவது ஏன்? ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.